Hi everyone. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தா எக்சர்சைஸ் 7.1ல 5th சம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் 5th ஒன்ல persons are lived in a conical tent. சோ இதுல நின்னுட்டு இருக்காங்க வாழ்றாங்கன்னா conical tentல வாழ்ந்துட்டு இருக்காங்க. whose land height. So land heightன்றது இங்க என்னது L. So 19 மீட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. each person require 22 ஸ்கொயர் மீட்டர். அதாவது மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னா एक्चुअली இங்க விட்டுட்டு போயிருக்கு 4 persons ஓகேவா. சோ 4 persons இருப்பாங்க. அந்த 4 personsல each இங்க பாருங்க eachனா ஒருவருக்கும் 22 ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படுதுன்னா அப்ப 4 பேருக்கு என்ன தேவைப்படுது and then find the height of the tent ஓகேவா. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒருத்தருக்கு எனக்கு இவ்வளவு 22 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படுதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே 4 மெம்பர்ஸ்க்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லல. தென் அப்படின்ற பட்சத்தில் ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த டென்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. தமிழில் பாருங்கள் சாய் உயரம் ஓகேவா கொண்ட கூம்பு வடிவத்தின் கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரம் என்ன அவ்வளோதான். ஸோ இங்கே டோட்டல் ஏரியா அந்த மாதிரி எதுவுமே கேட்கல, டேரெக்டாக சம் போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கோன் வரைஞ்சிக்கலாமா. இதுதான் கோனிக்கல். ஆக்சுவலாக டென்ட்டு கூம்பு வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ இப்போ இதில் என்னவா இருக்கும், ஆக்சுவலாக 4 பேர் நின்றுட்டுருப்பாங்க. இதில் இங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 2 பேர் ஓகேவா. இப்போ ஆக்சுவலாக அவங்க எதில் நின்றுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த சர்க்கிளோட ஸ்பேஸில் தான். யாருமே கூரை மேலாம் ஏறி நிற்க முடியாது. ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னவா வந்திருக்கும்னு பார்த்தா நமக்கு ரேடியஸ் வந்திருக்கும், இது ஹைட்டாக வந்திருக்கும். இல்லை ஒரு ஃபார்முலா இருக்கும், எல்லோட ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர். எழுதும் போது அதெல்லாம் கூட சேர்த்து எழுதி வச்சிடலாம் ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் L கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எல்லோட வேல்யூமே அவங்க கொடுத்துட்டாங்க 19 மீட்டர் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவருக்கு இவ்வளோ தேவைப்படுது தான் சொல்கிறாங்க. ஓகே அப்போது ஸோ கொஸ்டின் என்னென்னா ஸ்லாண்ட் ஹைட் L எடுத்துக்கலாமா. L இஸ் ஈக்குவல் டு 19 மீட்டரில் கொடுத்துருக்காங்களா இல்லை இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்லாண்ட் ஹைட்டு. சரி ஓகே ஸ்லாண்ட் ஹைட் எல்லோட வேல்யூ என்னென்னா 14 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஏரியா, ஸோ அதாவது தரையோடைய பரப்பு ஓகேவா எவ்வளோ தேவைப்படுது. ஆக்சுவலாக 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஃப்ளோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒருத்தருக்கு எத்தனை தேவைப்படுதுன்னா 22 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ மல்டிபிள் பண்ணால் 88 மீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக இருந்துச்சுங்களா. ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ தேவைப்படுது 88 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த சர்க்கிள். ஆக்சுவலாக இது கீழே என்ன இருக்குன்னா சர்க்கிள் தான் இருக்கும், வட்டம் தான் இருக்கும் நமக்கு இதில். ஸோ அந்த வட்டத்துக்கான ஏரியா அதில் தானே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது ஏரியா ஆஃப் சர்க்கிள். இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்னா πr ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த ஏரியாவை நமக்கு தெரியும், அதுதான் அவங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பையோட ஆன்சர் என்ன 22/7. ஆர் நமக்கு தெரியாது, ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 88 கொடுத்துட்ருக்காங்க. ஏரியா ஃபைன் பண்ணிட்டோம். 88 இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த 22/7 அப்படி தான் போச்சுன்னா என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக ஆகிடும். அப்போ 88 இன்ட்டு 7/22 ஈஸி தான். 11 2s are 11 8s. ரிமைனிங் என்ன இருக்கும் போது 2 1s are 2 4s. ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7 28 ஓகேவா. ஸோ ஆர் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். நம்மளுக்கு கேட்குறது என்னென்னா ஹெச் தானே கேட்குறாங்க, அதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆர் கண்டுபிடிச்சாச்சா. சரி ஓகே நமக்கு வி நோ தட் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஆக்சுவலாக அது கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா ஒரு பிரிச்சுக்கலாம் நம்ம. இதை வந்து கேஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் 2ல் யாரை கண்டுபிடிக்க போகிறீங்க ஹெச். அந்த ஹெச் எங்கே இருக்குன்னா இந்த எல்லுக்குள்ளே தான் இருக்குது ஓகேவா. அப்போ எல்லோட ஃபார்முலா என்ன, எல் இஸ் ஈக்குவல் டு L is equal to square root of h square plus r square. இப்போ L என்ன கொடுத்துட்டாங்க 19. ஓகே நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h எனக்கு தெரியாது, அதுக்கு பதில் r ஸ்கொயர் டேரெக்டாக தெரியுமா நமக்கு 28ன்னு உள்ளே போட்டுக்கலாம். எனக்கு இந்த ரூட்டை முதல்ல நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைடு இருபுறமும் வர்க்கப்படுத்துக. 2 பக்கம் என்ன பண்ண போகிறேன் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ இது ஆக்சுவலாக 19 ஸ்கொயராக மாறிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் போடுவீங்களா, ஸ்கொயர் போடுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் நார்மலாக கேன்சல் ஆகிடும். அப்போ 19 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் 28. 19 ஸ்கொயர் என்னவா இருக்க போது நமக்குன்னா 361 ஓகேவா. 361 இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் 28 நம்ம அந்த பக்கமாக அமைச்சிடலாமா. ப்ளஸ் என்னவாகிடும் மைனஸ் ஆகிடும். 361 மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரப்போகுது 333 h ஸ்கொயர். சரி இங்கே ரூட் வந்திருக்காது. ஸோ நம்மளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டேன். இதே மாதிரிங்க ஸ்கொயர் அப்படி போனால் ரூட்டாக மாறிடும். அப்போ ஹெச்சோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 18.248 ஓகேவா ஓகே மீட்டர். ஸோ ஹெச்சோட ஹைட் என்னவா கண்டுபிடிச்சிருப்போம் நம்மன்னு பார்த்தா 18.248 ஓகேங்களா. சார் இந்த ரூட் எப்படி சார் வந்துச்சு அப்படின்றத டக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க ஹெச்சோட ஆன்சர் என்னென்னா இதுதான். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் ப்ராக்ரஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மெத்தடில் தான் போட்டிருப்போம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன வந்திருக்குன்னா 18.247 வந்திருக்கோம். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 18.25. ஸோ அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக 3rd லெசனே நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் மெத்தடில் நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ ஓகே பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.